गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 9ஆம் தேதி, இன்றைய கிழமை வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 26ஆம் நாள். இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதிய நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள். தற்போது கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன், சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். ரிஷபத்தில் குரு பகவான், சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு சற்றே கோபத்தோடு காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்திற்குள்ள இருக்கும்போது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிகாரம் மிகுந்த ஒரு நபராக இன்னைக்கு இருப்பீங்க. குடும்ப நிர்வாகத்தை சரிவர கவனிப்பு செய்யும் ஒரு நபராக இருப்பீங்க. உங்களுடைய தேவைகளோ இல்லைன்னா ஒரு கண்டிப்போடு நடக்கும் சூழல்களோ இந்த மாதிரி எல்லாம் குடும்ப நிர்வாகத்தை சரிவர இன்னைக்கு கவனிப்பீங்க. கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது மிகவும் அவசியமான ஒன்று. முன்கோபம் அதிகமாக வர்றதுனால வீட்டிற்குள்ள பேசும்போது கொஞ்சம் நிதானங்கள் தேவை. பேச்சுவார்த்தைகள்ல தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள்னால மனதிற்குள்ள ஏதாவது சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தலைமை வகிக்கும் பண்புகள் எல்லாம் உங்களிடம் இன்னைக்கு அதிகமாக காணப்படும். தன வரவுகள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களாலேயும் உங்களுடைய குடும்பத்திற்கான பணவரவு இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கண் பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. குடும்பத்திற்குள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை சார்ந்த ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு. அதை ஒண்ணு கேட்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளாவது இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை கத்துக்கணும்னு சிலர் முயற்சி செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அதையே பெரிய ஒரு தொழிலா எடுத்து செய்யற மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சு சாதுரியம் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு. வேலை சார்ந்த இடங்கள்ல உங்களுடைய பேச்சினால சாதனை புரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சூடான உணவுகளை எல்லாம் விரும்பி உண்ணும் நபராக இன்னைக்கு இருப்பீங்க. முக பகுதிகளில் கவனங்கள் தேவை. வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது மாணிக்கம், பொன் நகைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால அதன் வழியில ஏதாவது ஒண்ணு நம்ம சேமிப்பு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வர்றதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் தானமாக கிடைக்கும் சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாயுடன் பிறந்த உடன்பிறப்புகள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுய சிந்தனைகளை பணமாக்கும் ஒரு எண்ணம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தான் நினைச்சதையே ஒரு தொழிலா எடுத்து பண்ணி அதன் மூலமான வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு திறமைகள் எல்லாம் உங்களிடம் அதிகமாக இருக்கும். உடலின் இயக்கங்கள் எல்லாம் நன்றாக இன்னைக்கு இருக்கும். விரைந்து செயல்படக்கூடிய திறன்களும் உங்களிடம் அதிகமாக காணப்படும். இன்னைக்கு நினைத்த விஷயங்கள்ல சட்டென்று பேசும் ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது அடுத்தவங்களுடைய மனநிலை அதை எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க மாட்டோம். நமக்கு சரியா பட்டாலும் தவறாக பட்டாலும் அதை பட்டுன்னு பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. அடுத்தவர்களுடைய மனநிலையை அறிந்து நம்ம பேசுறது மிகவும் நல்லதாக இன்னைக்கு இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள்ல லாபகரமான தகவல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆர்வமுடன் சம்பாதிக்கும் ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அரசு அங்கீகாரம் மூலம் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருளாதார நிலைகள்ல முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பிரிந்த நபர் மீண்டும்
கொஞ்சம் குடும்பத்தோடு வந்து சேருவதற்கான ஒரு சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கின்றது. எடுத்தெறிந்து பேசுதல், கோபமாக பேசுதல் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். நம்ம வந்து தேவையில்லாம கோபப்படக்கூடாது இன்னைக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனங்கள் தேவை. அரசாளும் மோகங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். செயல்திறன்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள் எல்லாம் செல்லும்போது மிகவும் கவன நிலைகள் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும்போதும் கொஞ்சம் பாதுகாப்பு கவசங்களை அணிஞ்சு நம்ம வெளிய போறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தொழிற்சாலை சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தாலும் கவனத்தோடு இன்னைக்கு இருக்கணும். உங்களுக்கான கவனமான இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. மன மகிழ்ச்சியோடு கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற சூழல்கள் இருக்கின்றது. அதனால நீங்க ஒரு புதிய முயற்சிகளோ, இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களோ, ஏதாவது புதுதா பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, அதில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் இன்னைக்கு. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். உங்களுக்கான சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கண் சார்ந்த பகுதிகளில் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. தூக்கமின்மையினால கொஞ்சம் உடல்நிலையில அசதிகள், சோர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அனைவரையும் கவர்ந்திடும் ஒரு சக்தி உங்களிடம் அதிகமாக காணப்படும். ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள், தலை சம்பந்தமான பிரச்சனைகள் இதில் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. முக சார்ந்த பகுதிகளில் இன்னைக்கு அதிக கவனங்கள் செலுத்துறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. எலும்பு சார்ந்த விஷயங்கள்லையும் ஏதாவது குறைபாடுகள் இருந்தா மருத்துவ தீர்வு வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய புகழ்கள் கூடக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உடல் நலன்ல கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. உடல் உழைப்பால் முன்னேறக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. செல்வாக்குகள் மிகுந்த நபராக இன்னைக்கு இருப்பீங்க. பகைவர்களை எல்லாம் வெல்லும் திறன் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். திறமையான நபர் என போற்றப்படும் ஒரு சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மன திருப்தி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர்கள் வெளியில ஏதாவது செலவினங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா அவருடைய உடல்நிலையில ஏதாவது உஷ்ண ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தலைமுடி, தோல் இந்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வு வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பணத்தை செலவு செய்யும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனங்கள் தேவை. எந்த தேவை இருக்குதோ அதை மட்டும் நம்ம செலவு செஞ்சு அந்த பொருளை வாங்கிக்கலாம். அனாவசியமான ஒரு செலவுகளை கொஞ்சம் முடிஞ்சளவு இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிடுறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. முதன்மை வகிக்கும் குணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தெறிந்தோ கோபமாகவோ பேசுகின்ற சூழல்கள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். அதனால கொஞ்சம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானங்கள் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. நல்ல குணநலன்கள் இன்னைக்கு இருக்கும். கோபத்தை தவிர மற்றபடி நல்ல குணநலன்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பதவி ஏற்கும் சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பெயரும் புகழும் இன்னைக்கு உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. நிர்வாகம் குறித்த யோசனைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். சுய முயற்சிகள் சிலருக்கு அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தோற்றம், செயல்பாடு, பேச்சு என அனைத்திலுமே ஒரு கம்பீரம், ஒரு பார்க்கிறவங்களே வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அப்பா இப்படி ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமைப்படுற மாதிரியான ஒரு தோற்றங்கள் இதெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குலத்தொழில் சிலருக்கு செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலர் வந்து தந்தையின் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும்
வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சியில இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நினைக்கும் விஷயங்களை பயமின்றி வெளியே எடுத்துரைக்கும் ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். எந்த மாதிரி அது பிளஸ்ஸான ஒரு விஷயமா இருக்கலாம், மைனஸான ஒரு விஷயமா இருக்கலாம். அத பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. தைரியமா அத வந்து வெளியில சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு தைரியமான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். பேச்சாற்றல் திறமை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்குள்ள பேசும்போது கொஞ்சம் நிதானங்கள் தேவை. மற்றபடி ஒரு மேடை பேச்சுகள் எல்லாம் வருது, இல்ல மீட்டிங்ல நம்ம பேச சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அறிவு, ஆற்றல் இது எல்லாத்துலயுமே இன்னைக்கு அதிகமான உயர்வான ஒரு சூழல்கள் இருக்கின்றது. மன தைரியம் அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மை உள்ள நபராக இருப்பீங்க. மனோபலம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். இசையால் தாக்கம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இசையினுடைய தாக்கங்கள் நிறைய இருக்கும். இசைய கேட்கணும். இல்லைன்னா இசையெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம இன்னைக்கு சாதனை படைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள்ல இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருத்துவ ரீதியான செலவுகள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கல்வியில் சிறந்து விளங்கும் நபராக இன்னைக்கு போற்றப்படுவீங்க. எதிலயுமே இன்னைக்கு தலைமை பதவி வகிக்கின்ற சூழல்கள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே இன்னைக்கு உயர்வாக இருக்கும். பொறுப்பு மிகுந்த பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதானங்கள் தேவை. அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா நமக்கே ஒரு பதற்ற சூழ்நிலைகள் இருக்கும். அதனோடு சேர்ந்து நம்ம புதிய முயற்சிகள் செஞ்சோம்னா, அந்த முயற்சிகள் வந்து செயல்படாம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களுமே இன்னைக்கு பண்ணலாம். ஒரு வெளிநாடு சம்பந்தமான வேலைகளுக்கு முயற்சி செய்யலாம். இல்லைன்னா வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்க போறேன் அப்படின்ற முயற்சிகள் செய்யலாம். இந்த மாதிரி எந்த புதிய விஷயங்களும் இன்னைக்கு நீங்க செஞ்சாலும் அதில் ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு போக போற ஒரு பயண ரீதியாக இருக்கலாம். அது தொழில் முறையாகவோ, இல்லைன்னா சாதாரண பயணமாகவோ, இப்படி எந்த மாதிரியான பயணங்களாகவும் இருக்கலாம். ஆன்மீக பயணம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இல்லைன்னா வரன் தேடும் விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி சுப காரியங்களுக்கான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளி கொண்ட பெருமாள். மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் அதிக கவனங்கள் தேவை. குறிப்பா இந்த மாணிக்கம் சம்பந்தமான பொருட்கள், பொன் நகைகள் இதெல்லாம் வெளியே கொண்டு போகாம இருக்கிறது ரொம்ப அவசியம். வீட்டில் வச்சிருந்தாலும் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. சிலருக்கு அவசர பண தேவை காரணமாக இந்த மாதிரி நகைகளையோ இல்லைன்னா விலை மதிப்பற்ற பொருட்களையோ விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. லாப பணவரவுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. உஷ்ண ரீதியான பிரச்சனைகள் உடல் அளவுல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய் வழி தந்தை இருக்கிறாங்கன்னா அவருக்கு உடல் நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. அவர் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தின் காரணமாக ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக சொந்த ஊர்ல இருந்து நம்ம வேறு ஒரு இடத்திற்கு போய் செட்டில் ஆகுற மாதிரியான ஒரு பிளான் போடுறதுக்கோ, இல்லைன்னா பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கோ இதற்கெல்லாம் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அரசு வேலைக்கான முயற்சிகளில் சிலர் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும், முயற்சிகளும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் விவாதங்களை எல்லாம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தான தர்மங்களால் புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கின்றது. பலன் கருதாமல் லாப பணங்கள் எல்லாமே உதவிடக்கூடிய ஒரு பண்பு நிலைகள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு மேற்கொள்ளும் முக்கிய விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரும்பிய பொருட்கள் மீது மூலதனம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். இந்த மாதிரி இந்த பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு பிளாஸ்டிக் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா, அதுல போய் மூலதனம் போடலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, நகை சம்பந்தமான விஷயங்கள்ல நான் வந்து ஈடுபட போறேன் அப்படின்னு சொன்னா, அதுல மூலதனம் போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கோ, அதன் மீதான ஒரு
மூலதனம் போடுகின்ற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செரிமான ரீதியான ஒரு வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரகசிய செயல்பாடுகள் மூலமா பணவரவுகள் சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. முக்கியமான ஒப்பந்தங்கள் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஏதாவது முறிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவசர சூழல்கள் காரணமாக விலை மதிப்பற்ற பொருட்கள், தந்தை வழி சொத்துகள், விலை மதிப்பற்ற உலோகப் பொருட்கள் இதையெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு சிலர் தள்ளப்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைகள் ரீதியான விரயங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மறைமுகமாக வெற்றி பெறும் எண்ணங்கள் சிலருக்கு அதிகமாக இருக்கும். சிலர் வெளிப்படையா வெற்றி பெறுறத சொல்லாம, மறைமுகமா வெற்றி பெறுவதை சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் நெறைய இருக்கும். உடல்ல நோய் ரீதியான மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. சமூகத்திலிருந்து பிரிந்து வாழ்வது போன்ற ஒரு தனிமையான சூழல்கள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. ரகசியமான பொறுப்புமிக்க பதவிகள் எல்லாம் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணங்கள் எல்லாம் போகலாம். சுப காரியங்கள் எல்லாமே செய்யலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளலாம். புதிதான ஒரு முயற்சிகள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சி பண்றீங்க. இந்த மாதிரி எந்த விஷயம் நல்ல விஷயமாக புதிதாக ட்ரை பண்றீங்கன்னாலும் அது இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். நல்லபடியாக முன்னேற்றம் அடையும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம பெரிதாக துன்பப்பட வேண்டியதாக இருக்கும். புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதன் வழியில நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எண்ணிய விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லபடியா முடியறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. அதனால எந்த விஷயங்கள் தேவைப்படுதோ அதற்கு முதல்ல நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வேலைகள் வெற்றிகரமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தந்தை வழியில லாபங்கள் சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மகன் வழியில லாபங்கள் சிலருக்கு கிடைக்கலாம். மகன்கள்லாம் பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில நிறைய உதவிகள் கிடைக்கலாம். மாமனார் வழியிலையும் லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும். விலை மதிப்பு மிக்க பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிரகாசிக்கும் பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். பிரகாசமான ஒரு ஒளிரும் தன்மையுள்ள பொருட்கள்னால அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த உலோக பொருட்கள் மூலம் லாபங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அரசு பணி வகிப்பவர்களுக்கு அதன் வழியில உங்களுடைய வேலை ரீதியில உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூத்த சகோதரர் சற்று கோப உணர்வோடு இன்னைக்கு காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சூடான விவாதங்கள் எல்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுகின்றது. தொழில்கள்னால சிலருக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். பணியினால லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எண்ணிய விஷயங்களில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும். நண்பர்களாலையும் சிலருக்கு கேட்ட நேரங்கள்ல உதவிகளோ லாபங்களோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருமகன் மருமகள் வழியில ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டிருந்தா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. காது குறித்த பிரச்சனைகள்ல நம்ம ஏதாவது மருத்துவ உதவி கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களோடு ஏதாவது சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முழங்கால் பகுதிகளில் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் ரீதியில முன்னேற்றம் அடையக்கூடிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கலைகள்னால திறமைகள் அதிகமாக இருக்கும். கலை வழிகள்ல உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு சூழல்கள்
வேலைகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குறிப்பாக இசை ரீதியான கலைகள் இல்லைன்னா பேச்சு சார்ந்த கலைகள், இதில் உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அம்மா இருக்கிறாருன்னா அவங்களுக்கு உஷ்ண ரீதியில ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அண்டை அயலார் வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. தோள்பட்டை சம்பந்தமான பகுதிகளில் அதிக கவன நிலைகள் தேவை. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உடல்நிலையில கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. அரசு அதிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசால் ஆதாயம், தைரியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல் இயக்கங்கள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். கடின சூடான உணவை சுவைத்து மகிழ்கின்ற ஒரு சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேச்சு மூலமான லாபங்கள் அதிகமாக இருக்கும். பேசியே சில காரியங்களை சாதிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த பொன் பொருள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒப்பந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். தொழில் முறைகளிலோ வேறு சம்பந்தமான விஷயங்களிலோ ஒப்பந்தங்கள் போடுவோம் அப்படிங்கிற விஷயங்கள்ல ஈடுபடலாம். இன்னைக்கு சமாதான பேச்சுகள்ல நல்ல உடன்பாடுகள் எட்டப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விட்டமின் சம்பந்தமான குறைபாடுகளுக்கு நம்ம ஏதாவது மருத்துவ ஆலோசனை எடுக்கிற மாதிரி சூழல்கள் நிறைய இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய புதிதான தொடர்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எண்ணிய விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால பிறருக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனால கடன் தரும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. அந்த கடன் திரும்ப கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள்ல இருந்து பண வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் ஏதாவது பண்றீங்கன்னா அது நல்லபடியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். தந்தையின் தொழில்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு குல தொழில் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரலாம். சிலருக்கு சுயமாக தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசு பணிகளுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ நடத்துறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. தலைமை தாங்குகின்ற ஒரு பதவிகளோ இல்லைன்னா நிர்வாகத்திறன் சம்பந்தமான வேலைகளிலோ சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கும். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்றீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வேலைகள்ல நீங்க இன்னைக்கு சரியாக இருப்பீங்க. அதன் வழியில பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காவல் ரீதியில உயர் அதிகாரிகள் சம்பந்தமான பணிகள்ல ஏதாவது முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இராணுவ ரீதியான ஒரு வேலைகள்ல ஈடுபடக்கூடிய சிந்தனைகளோ முயற்சிகளோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. மருத்துவ துறைகள்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தமான பிரிவுகள்ல ஏதாவது முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் நிறைய இருக்கின்றது. ரத்தின சம்பந்தமான வியாபாரங்கள் அப்படி இல்லைன்னா பொன் சம்பந்தமான வியாபாரங்கள் இதிலெல்லாம் வியாபார ரீதியில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். தலைமை பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல சிலர் ஈடுபடக்கூடிய எண்ணங்களோ முயற்சிகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சாளராக சிலர் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேடை சார்ந்த விஷயங்கள்ல பேச்சாளர்களாக நம்ம இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசியல் தொடர்புகள் புதிதாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. மீட்டிங்ல எல்லாம் தலைமை தாங்கும் ஒரு பண்புகள் இன்னைக்கு இருக்கும். அதாவது தொழில்முறை சார்ந்த கூட்டங்களாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்ன அரசியல் ரீதியான கூட்டங்களாக இருக்கலாம், வியாபார ரீதியிலான ஒரு கூட்டங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு மீட்டிங்ல கலந்து கொள்ளும் போதும் நம்ம அதுல தலைமை தாங்கும் பண்புகளோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொடை சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல
நல்ல தைரியமான நபராக இன்னைக்கு இருப்பீங்க. எந்த ஒரு முடிவுகளும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்லா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரச போகம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். சிவஸ்தலங்களுக்கு புனித யாத்திரைகள் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொது சேவை துறைகள்ல சிலர் ஈடுபடக்கூடிய எண்ணங்களோ வாய்ப்புகளோ வர்றதுக்கு நிறைய சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தோல் சம்பந்தமான பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. தொழிலில் உங்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நல்லபடியாக இருக்கின்றது. அரசு ரீதியிலான ஏதாவது ஒரு அபராதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல அதற்கான ஆவணங்களை எல்லாம் நம்ம சரியா வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது. கால் சம்பந்தமான பகுதிகளில் நம்ம அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. உயர் அதிகாரம் பெற்றவர்களுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொறாமை காரணமாக உங்கள் மீதான ஒரு கிளர்ச்சி சூழ்நிலைகள் வேலை பார்க்கின்ற இடங்களிலோ இல்லைன்னா வீட்லயோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிந்தனையே தொழிலாக மாற்றுகின்ற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதாவது நம்ம நினைச்சதையே தொழிலாக மாற்றி அதன் மூலம் வருமானம் சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பூர்வீக பொன் பொருள் இதெல்லாம் தொழிலாக கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நம்மளுடைய வழி வழியா பொன் பொருள் தயாரிக்கின்ற வேலைகள்ல ஈடுபட்டவங்களுக்கு இன்னைக்கு அதையே திரும்ப எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களோ முயற்சிகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மின்துறை சார்ந்த வேலைகள்ல சிலருக்கு ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருத்துவ பரிசோதனை மற்றும் மருந்து தயாரிப்பு துறைகள்ல சிலர் ஈடுபடுத்திக் கொள்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள்ல எல்லாம் தலைமை பொறுப்புகள் வகிக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தொழில் முறைகளை செழுமையாக்குகின்ற ஒரு விதங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார சம்பந்தமான ஆராய்ச்சிகள்ல தொழில்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள்ல போகும்போது கவன நிலைகள் தேவை. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் செய்கின்ற விஷயங்கள்ல அவசரங்கள் பதற்றங்கள் இதெல்லாம் இன்னைக்கு கூடாது. மனதளவுல ஒரு பய உணர்வு பதற்ற உணர்வு தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுக்கும் போது அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தந்தைக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. தந்தை வழி உறவினர்களோடு ஏதாவது கடன் தரும் சூழல்கள் ஏற்படலாம். அவங்களுடைய உதவிகளுக்கு நம்ம இந்த மாதிரி அவசர சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ரிலேட்டிவ் வகையில கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயில் ரீதியான சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தந்தையிடம் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு கோவில் கட்டுமான பணிகள் பராமரிப்பு பணிகள் பூஜை சார்ந்த வேலைகள் இதில் எல்லாம் ஈடுபடும் போது அதிக கவன நிலைகள் தேவை. இதற்கான ஒரு நிதி சம்பந்தமான விஷயங்களாகவோ இல்லைன்னா விலை உயர்ந்த பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களாகவோ நம்ம எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த மாதிரி கோவில் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடும் போது இன்னைக்கு கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. சிவஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அயல்நாடு பயணங்கள் சிலருக்கு போறதுக்கான எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா அயல் நாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் வரலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னா வேறொரு நாட்டில் போய் நம்ம புதிதாக தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இதன் வழியில நம்ம ஏதாவது முயற்சி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களோ வாய்ப்புகளோ இன்னைக்கு அமையறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு உதவிகள் இன்னைக்கு அதிகமாக செய்வீங்க. இன்னைக்கு உறவினர்கள் வழியில வீண் பழிகள் குற்றச்சாட்டுகள் சிலருக்கு விழுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரக்க சிந்தனைகளோடு இன்னைக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய சூழல்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கின்றது. பேரன் பேத்திகளுடைய உடல்நிலையில அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை.
ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறக்கூடிய ஒரு பயண முறைகள் போறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சில சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மருந்துகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. எல்லாருடனும் இன்னைக்கு இணக்கமாக பழகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. பரிகார வேள்விகளில் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படலாம். கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிகாரம் மிக்க பதவிகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அரச ஒப்பந்தங்கள் மூலம் தன ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூர்வீகம், பொன், பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பூர்வீகத்துல இருக்கிற மூதாதையர்கள் வழியில பயன்படுத்திய பொன்னோ, பொருளோ நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தன் அளவுக்கு மீறிய சிந்தனைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய நட்புகளும் ஆதரவுகளும் புதிதாக கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. கடமைகளை எல்லாம் சரிவர இன்னைக்கு ஆற்றுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்மள குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா வேலை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு செய்கின்ற வேலைகள்ல நிதானங்கள் தேவை. மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்றம், செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதன் வழியில நம்ம ஒரு புதிய முயற்சிகளை எடுக்கும்போது அதுல பெரிதாக நம்மளால சக்சஸ் பண்ண முடிகிற ஒரு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதனால புதிய முயற்சிகள் எதையும் எடுத்து செய்ய வேண்டாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். ஒரு பயணம், வெளிநாடு பயணம் போறேன், வெளிநாடு குடியுரிமை சார்ந்த விஷயங்களுக்கு அப்ளை பண்றேன், வெளிநாட்டு வேலை குறிச்சு அப்ளை பண்றேன், வரன் பார்க்க போகிறேன், இந்த மாதிரியான எல்லா விதமான நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுப பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக போகலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். புதிதாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கலாம். ஆனா அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் நிதானங்கள் அவசியமாக தேவை. கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண ஏற்பாடு விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக இன்னைக்கு தேவைப்படுகின்றது. உடல் நலனிலும் இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. சூடான பொருட்கள், நெருப்பு இந்த மாதிரியான விஷயங்களிடம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லாம் இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரைஸ் மில் சம்பந்தமான வருமானங்கள் நிறைய நல்லா கிடைக்கும். பொய்யான வழக்குகள் உங்கள் மீது விழறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெண்களாக இருக்கிறீங்கன்னா கருப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது மருத்துவ தீர்வு எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தெரிந்தவர்கள் வழியில அவங்களை நம்பி ஒரு ஏமாறும் ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. அதனால பெரிதான ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கைகள் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் யார் மேலையும் வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. உருக்காலைகள், நகைப்பட்டறை இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முன்னோர் பெயரில் இருக்கும் சொத்துகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அளவற்ற ஆசைகள்னால கொஞ்சம் துன்பங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயில் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தைகள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மருத்துவ விஷயங்கள் மூலமா நம்மளுடைய உடல்நிலை பிரச்சனைகள் சரியாக கூடிய ஒரு நிலைகள் இருக்கும். அதனால நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுப்போமா அப்படிங்கிற ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களை விரும்பாதவர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உதவி தொகைக்காக
கொஞ்சம் ஏதாவது கஷ்டப்படும் மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். இன்னைக்கு ரத்த சிவப்பணுக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வாகனங்களில் எல்லாம் செல்லும் போது அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. தகுந்த பாதுகாப்போடு நம்ம போறது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தலை சார்ந்த பகுதிகள், அந்த மாதிரி உடல்ல இதயம் சார்ந்த பகுதிகள், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே இன்னைக்கு அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. ஏதாவது ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு நடத்துறீங்கன்னு சொன்னா அதுல ஏதாவது சின்ன சின்ன தகராறுகள், குளறுபடிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தை எல்லாம் விட்டு வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரியான பயணங்கள் ஒரு தொழில் முறையாகவோ இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களாகவோ போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் திடீரென்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சட்டம் சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. தீராத வியாதிகள்னால உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னா அதன் மூலமா கொஞ்சம் அவதிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிரிகளால தேவையில்லாத ஒரு தொல்லைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் மீது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. விலை உயர்ந்த உலோகங்களாக இருக்கலாம், பொன் பொருள்களாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய மாணிக்கம் சம்பந்தமான ஒரு பொருளாக இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பொருள், விலை உயர்ந்த பொருள் அப்படிங்கறது எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவனிச்சுக்கிறது முக்கியமான ஒன்றாக இன்னைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுப காரியங்களுக்கான ஒரு பயணங்கள் இன்னைக்கு நல்லபடியாக மேற்கொள்ளலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். அந்த கடனை அடைக்கிறதுக்கான துன்ப நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகளிலுமேயே நம்ம இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு எந்த வேலை முக்கியமா முடியணுமோ அந்த வேலைக்கான நகர்வுகளை இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். இடைப்பட்டு நின்ன வேலைகளை திரும்பவும் நீங்க ஆரம்பிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்தா இன்னைக்கு தாராளமாக அதுல எல்லாமே நீங்க ஈடுபடலாம். இன்னைக்கு அந்த வேலை நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். திருமண விஷயங்களுக்காக சிலருக்கு கடன் வாங்குகின்ற சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அதாவது திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது, அந்த கூடிய செலவுகளுக்கான பணம் தேவை அப்படிங்கிற விஷயங்கள்ல சிலர் அதற்கான ஒரு கடன் வாங்குகின்ற சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில்ல ஏற்கனவே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா பார்ட்னர்களோடு சின்ன சின்ன மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மதிப்பு, அந்தஸ்து இதெல்லாம் குறையாதபடி நம்மளுடைய நிகழ்வுகள் எல்லாம் இருக்கணும். நம்மளாகவே நம்மளுடைய பிரச்சனைகளை பெருசாக்கிக்க கூடாது. இன்னைக்கு அதன்படி கொஞ்சம் நடந்துக்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. விற்பனையாளர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய விருப்பப்படி புதிதான நடைமுறைகளை எல்லாம் கொண்டு வந்து புகுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளோ யோசனைகளோ இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கிற மாதிரியான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு திருடு போன பொருட்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிய வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதே மாதிரி முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவனமாக பார்த்துக்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சம்பந்தி வீட்டாரோடு வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பொது சேவைகள்ல சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தாய் வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவருக்கு உடல்நிலையில இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. பொதுமக்களை கவரும் வண்ணம் வசீகரமான பேச்சுகள் எல்லாம் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எந்த விஷயத்திலையுமே ஊக்கப்படுத்தும் நபர்களால இன்னைக்கு நல்லபடியான முன்னேற்றங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும்.
இருக்கும். அரசாங்க வழியில கௌரவங்கள் எல்லாம் கூடக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உறவினர்களோடு சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீங்களாக எந்த விஷயத்தை செய்யும் போதும் கொஞ்சம் நிதானமான ஒரு செயல்பாடுகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. சுய முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கும் விஷயங்கள்ல இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். ஒரு சைன் வாங்குற விஷயமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு சாரை பார்த்து ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக கேட்க போறீங்க அப்படின்னா இருக்கலாம். இல்லைன்னா இடையிலேயே நின்னு போன வேலைகளை திரும்ப ஆரம்பிச்சு நம்ம அதை நல்லபடியா முடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு தாராளமாக நீங்க பண்ணலாம். இது நல்லபடியாக நடக்கும். ஒரு லோனே கேட்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரி எந்த வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடியணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேலைகளுக்கான மூவ்மெண்ட்டை இன்னைக்கு தாராளமாக இன்னைக்கு நீங்க பண்ணலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் வழியில உங்களுக்கான ஆதாயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. கடன் தரும் விஷயங்களில் எல்லாம் அதிக கவன நிலைகள் தேவை. அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகள் எடுக்கும் போது அது நல்லா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அந்த முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி என்பர்களே, பூர்வீக சொத்துகளின் மீது ஏதாவது வழக்குகள் இருக்குதுன்னா அதற்கான ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். சிலருக்கு பூர்வீக சொத்துகளின் மீது கடன் வாங்குகின்ற ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவினர்கள் வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பயண ரீதியில நம்ம எதிர்பாராத வகைகள்ல சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தைகள் வழியிலையும் சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிரிகள்னால கொஞ்சம் தொல்லைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கடன் வாங்குகின்ற சூழல்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நோய்கள்னால ஒரு உடல்நிலையில வருத்த நிலைகள் அதிகமாக இருக்கும். அதற்கெல்லாம் மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளுகின்ற ஒரு எண்ணங்களோ இல்லைன்னா அதற்கான முயற்சிகளிலோ ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு சூடான பொருட்கள், நெருப்பு, மின்சாரம் இதன் மீது கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கலந்துக்காம இருக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த பிரச்சனைகள்ல நம்ம கலந்துக்கிட்டோம்னா பெரிய அளவிலான ஒரு ஒரு விவாதங்கள் எல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது பாதுகாப்பு குறித்து நம்ம சரியா கவனிச்சுட்டு வெளியே போகணும். அதனுடைய ஹெல்மெட்டு, சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சு வெளியே போறது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. விளையாடும் போது கவனத்தோடு விளையாடுறது மிகவும் அவசியமாக இன்னைக்கு இருக்கின்றது. சிறிய அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். சிறிய அளவிலான ஒரு தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு தொழிலாக தொடங்கலாம், வியாபார ரீதியில ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சிறிய அளவிலான முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தவணை சம்பந்தமான தொகைகளை எல்லாம் சீக்கிரமாக கட்டி முடிக்கும்படி அந்த நிறுவனங்கள் எல்லாம் வற்புறுத்துகிற ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது இன்னைக்கு. போலீஸ், ராணுவம் இதன் சார்ந்த வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இதன் ரீதியில தேர்வுகள் எல்லாம் எழுதியிருந்தா அதனுடைய தேர்வுகள் வழியில உங்களுக்கு வேலைக்கான உத்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சட்டத்துறைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உணவு பழக்கத்தை கொஞ்சம் முறையாக வச்சுக்கிறது மிகவும் அவசியம். அதிகமான கார உணவுகளை, சூடான உணவுகள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோபங்கள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கான கோபங்களை கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. வீணான பேச்சுகளை எல்லாம் தவிர்ப்பது மிகவும் நலமானதாக இருக்கும்.
போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறும் ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குறை சொல்பவர்கள் வழியில அவங்கள எல்லாம் சமாளிக்கும்படி நம்ம செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. எந்த வேலைகளையும் கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா செய்றது மிகவும் நலம் தரும். தொழில் துறைகள்ல வேலையாட்கள்னால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. செரிமான கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது உடல் அளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. வழக்குகளால கொஞ்சம் அதன் வழியில ஏதாவது பண செலவுகள் அதிகமாகலாம். இல்லைன்னா வழக்கு ரீதியில கொஞ்சம் பிரச்சனைகள் பெரிதாகலாம். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கிறதுக்கு சூழல்கள் நெறைய இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறாருன்னா, அவரோடு ஏதாவது பிரச்சனைகளோ, வழக்குகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்படி இல்லைன்னா, அவருக்கு உஷ்ண ரீதியில ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானங்கள் அவசியமாக தேவை. எந்த ஒரு விஷயத்திலயும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமோடு இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு செயல்பாடுகள்ல நிதானங்கள் தேவை. நம்மளே பதற்றமாகவோ, ஒரு பய உணர்வோடவோ இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நெறைய இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. பதற்றத்தினால செயல்பாடுகள்ல ஏதாவது தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவத இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தர்ற ஒரு விஷயங்களாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். குழந்தைகள் சுறுசுறுப்பாகவும், வேகமாகவும் இன்னைக்கு இருப்பாங்க. குழந்தைகளுடைய கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. சிவஸ்தலங்களுக்கு செல்லுகின்ற புனித யாத்திரைகளாகவோ, திருத்தல தரிசனங்களுக்கு போற மாதிரியோ ஏதாவது ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தகுதி தேர்வுகள்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நெறைய இருக்கின்றது. பரம்பரை நோய்களாக இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பரம்பரை சம்பந்தமான வியாதிகள் இருக்கு அப்படின்னா, அதற்கு ஏதாவது மருத்துவம் பார்க்கின்ற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல நம்ம ஏதாவது ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மாமன்மார் உறவு, தந்தை வழி உறவு இவர்களோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. ஆழ்மனதில் ஒரு போராட்டமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பிரச்சனை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுடைய தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நெறைய இருக்கும். மன அமைதியற்ற சூழலில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் சிலருக்கு அதிகமாக இருக்கும். பூஜை, பிரார்த்தனை இதிலெல்லாம் கலந்து கொண்டோம்னா, மனதளவுல ஓரளவு ரிலாக்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. முடிந்தால் தியானம் செஞ்சோம்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நெறைய இருக்கின்றது. அரசியல்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே அரசியல்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அதன் ரீதியில அதிக தாக்கங்கள் கொண்டு, அதுல அதிகமான ஈடுபாடுகள் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு நெறைய இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா, உடல்நிலையில கொஞ்சம் கவனநிலைகள் அதிகமாக இன்னைக்கு தேவை. புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. தந்தை வழி தாத்தா இருக்கிறார்னா, அவருடைய உடல் நலன்ல அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. மனதளவுல அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கோபமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் நிதானமாக பேச்சுவார்த்தைகள்லயும், செயல்பாடுகள்லயும் இருக்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தைக்கு இதயம் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அதிகமாக இன்னைக்கு தேவைப்படுகின்றது. நட்புகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. பரம்பரை பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அறிவாற்றலும், புத்தி கூர்மையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பேச்சு திறமைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிவன் வழிபாடு செய்வது மிகவும் இன்னைக்கு நல்லபடியான ஒரு
சூழ்நிலைகளை தர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நமக்கு மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இதனோடு நம்ம ஒரு புதிய முயற்சிகளை எடுக்கும்போது அதுல சரிவர செயல்பட முடியாது. கொஞ்சம் நிதானங்கள் அவசியமாக தேவை. இன்டர்வியூ போகிறதாக இருக்கட்டும், இல்லைன்னா வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்கட்டும், நமக்கு பய உணர்வுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான முக்கியமான புதிய விஷயங்களை இன்னைக்கு நம்ம செய்யாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எடுக்கின்ற விஷயங்கள்ல ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான குடியுரிமை ரீதியில நம்ம ஏதாவது முயற்சி பண்றோம், அதுக்கு ஏதாவது அப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பண்ணலாம். புதிதாக வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு பண்ணலாம். புதிதான தொழில் முயற்சிகள் இன்னைக்கு தான் தொடங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுல நம்ம ஈடுபடுத்தி இருக்கிற மூலதனத்தை விட நமக்கு 2 மடங்கு லாபங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அது மாதிரி இன்னைக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக பண்ணலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுப விஷயங்கள்ல பயணங்கள் மேற்கொள்ளலாம். வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு தொழில் தொடங்கும் விஷயங்களாக நம்ம யாரையாவது பார்க்க போற பயணங்களாக இருக்கலாம். வியாபார ரீதியிலான பயணங்களாக இருக்கலாம். ஆன்மீக பயணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. எல்லா விதமான சுப காரியங்களுமே இன்னைக்கு நீங்க தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். நிர்வாக திறன்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தலைமைத்துவ படிப்புகள் சம்பந்தமான விஷயங்களாக நம்ம மேற்கல்விகள்ல சிலருக்கு படிக்கக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயர் பதவிகள் வகிக்கக்கூடிய சம்பந்தமான படிப்புகள்ல நம்ம மேற்கல்வி ரீதியா படிக்கக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மின்சாரம் சார்ந்த படிப்புகள் மேற்கல்விகள்ல படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மருத்துவ ரீதியில இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை சார்ந்த மேற்கல்விகள் படிக்கும் எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த ஒரு விஷயங்கள்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதன் ரீதியில மேற்கல்விகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு வர்றதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய ஆளுமை திறன்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இளைய சகோதரரும் உங்களுடைய வியாபாரத்தில் பங்கு கொள்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மதிப்புள்ள உபயோகமான பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கலை ரீதியான ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக இசை, பேச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு இந்த கலைகள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இதுல எல்லாம் முன்னேற்றங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் ஏதாவது சின்ன சின்னதா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவருடைய மனநிலையிலையும் இன்னைக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் ஏதாவது மருத்துவ உதவிகள் எடுக்கிற மாதிரி அம்மாவுக்கு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி பேசும்போதும் கொஞ்சம் படபடப்பான சூழல்கள் நிறைய இருக்கும். அதனால பேச்சிலையுமே இன்னைக்கு கொஞ்சம் நிதானங்கள் அவருக்கு தேவை. படிப்பில் ஆர்வமும் வேகமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இருக்குன்னா அதற்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கால்நடைகள் வைத்து பராமரிப்பு, உற்பத்தி சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்கன்னா அதற்கான உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அப்பப்ப செக் பண்ணிக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. வாகனங்களில் எல்லாம் செல்லும் போது அதிக வேகங்கள் எல்லாம் இன்னைக்கு கூடாது. கொஞ்சம் மிதமாக செல்லுவது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உடற்பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுலயும் அதிகமான ஸ்பீடோடெல்லாம் நிறைய கடினமான உடற்பயிற்சிகள் எல்லாம் புதிதா செய்றீங்கன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான ஒரு போராட்டமான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களோடு சின்ன சின்ன உரசல்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களாக நம்ம ஏதாவது சிவஸ்தலங்களுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தியானம் செய்வது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மனதளவில்
மனதளவிலையும் உடல் அளவிலையும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றதுக்கு தியானங்கள் இன்னைக்கு நமக்கு நல்லா கை கொடுக்கும். அதனால தியான முறைகளை இன்னைக்கு கண்டிப்பாக செய்வது மிகவும் அவசியம். எந்த ஒரு விஷயத்திலயுமே பெரியோருடைய ஆலோசனை கேட்டு முடிஞ்சா அனுபவசாலிகளிடம் ஆலோசனைகள் கேட்டு நம்ம நடக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சுவாச சம்பந்தமான உடல்நல குறைபாடுகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் எடுப்போமா அப்படிங்கிற சிந்தனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பெயர் புகழ் உள்ள நபர்களின் புதிய நட்புகள் எல்லாம் அறிமுகமாகறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். வெளியூர் பயணங்கள், முக்கியமான பயணங்கள், சுப பயணங்கள் எல்லாம் போறீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக போகலாம். மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல லாபமான செயல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு புதிய முயற்சிகளிலுமே ஈடுபட வேண்டாம். அந்த கடனை அடைக்கிறதுக்கான கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. அதனால கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது அதன் வழியில நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. இடைப்பட்டு நின்னு போன வேலைகளை நீங்க திருப்பி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது நல்லபடியாக முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் யாருக்காவது இருக்குன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த வேலைகளை இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். முக்கியமான விஷயங்களாக யாரையாவது பார்க்க போறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க கிட்ட பேச போறீங்க அப்படின்னு சொன்னா அதன் ரீதியிலான ஒரு நகர்வுகளையும் இன்னைக்கு நீங்க தாராளமாக பண்ணலாம். அந்த வேலை நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். மீன ராசி அன்பர்களே, இன்னைக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். செய்யும் காரியங்கள்ல வெற்றி வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. சிவஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பேச்சு வார்த்தைகளோ இல்லைன்னா முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவு முறை பயணங்கள் ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதிரியான ஒரு பயணங்கள் எல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பதவி உயர்வுகள்னால சிலருக்கு இடமாற்றங்கள் ஏதாவது ஏற்படலாம். அதாவது உங்களுடைய பதவி உயர்வு கிடைச்சு நீங்க வேறு ஒரு இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்கள், வாய்ப்புகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. எழுத்தாற்றல் துறைகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு புகழும் அந்தஸ்து இதெல்லாம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கௌரவங்கள் இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல தைரியமாக முடிவெடுக்கும் திறன்கள் இருக்கும். இன்னைக்கு குடும்ப ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னா குடும்பத்தினுடைய தேவை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கு அப்படின்னா அதுல எல்லாம் தைரியமாக முடிவெடுக்கும் திறன் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். அரசியல்வாதிகளுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புத்தி கூர்மையுள்ள விவாத அரங்குகளில் எல்லாம் கலந்து கொண்டு உங்களுடைய பேச்சு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான கோபங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது மிகவும் அவசியமாக தேவை. தோள்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம டாக்டர் கிட்ட ஆலோசனைகள் வாங்குவோமா அப்படிங்கிற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை ரீதியான கலைகள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இதன் ரீதியில நம்ம தொழிலாக செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேடை பேச்சு சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய ஆர்வங்கள் இருக்கும். இதுல சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இதன் மாதிரியான கலை ஆர்வங்கள் புதிதாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமனார் இருக்கிறாருன்னா அவருடைய சின்ன சின்ன வாக்குவாதங்கள், அவருக்கு இல்லைன்னா ஏதாவது உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விடாமுயற்சி எந்த ஒரு வேலைகளையுமே இன்னைக்கு செஞ்சுட்டே இருப்பீங்க. இந்த வேலையில நான் வின் பண்ற வரைக்கும் இந்த விஷயத்த விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விடாமுயற்சி தன்மை இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். உங்களுடைய நிர்வாகத்திறன் சம்பந்தமான வேலைகள்ல இன்னைக்கு பாராட்டுகளும் பதவிகளும் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. உங்களை பிடிக்காதவர்கள் வழியில உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காது பகுதிகளில் கொஞ்சம் உடல்நிலையில அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. சீருடைத்துறை சம்பந்தமான பணிகளுக்கு போகக்கூடிய ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற எண்ணங்கள் இல்லைன்னா அதற்கு ஏதாவது முயற்சிகள் இதெல்லாம் ஒரு வாய்ப்புகளாக இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சுய முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அந்த எந்த வேலைகள் செஞ்சாலும் அதுல தாமாகவே சுயமாக
நம்ம இந்த முயற்சிகளை எடுத்து வின் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். அந்த சுய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கை பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சிலருக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய சூழ்நிலைகள் இருக்கின்றது. கொம்புள்ள மிருகம், ஆயுதங்கள் பக்கத்துல, அதே மாதிரி மின்சாரம் சம்பந்தமான விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல எல்லாமே இன்னைக்கு ஒரு வின் பண்ற அளவுக்கு நம்ம இன்னைக்கு தகுதியோடு இருப்போம். எந்த விஷயத்த நம்ம நினைச்சு அந்த இடத்துக்கு போறோமோ அந்த வேலை நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் வழியில உங்களுக்கான லாபம், ஆதாயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கின்றது. கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. அவசர தேவை அப்படின்னா மட்டும் நீங்க ரொம்ப ஒரு ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான செலவுகள் வருது அப்படிங்கிற நிலைமையில மட்டும் நீங்க கொஞ்சம் பண உதவி செய்யறது மிகவும் அவசியம். மற்றபடி அனாவசியமான செலவுகளுக்காக நீங்க கடன் தர்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு நிறைய லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வரன் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க தாராளமாக போகலாம். நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.